நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு தரும்? ஐயா, போன வருஷம்தான் நான் நல்லா இல்லை. போன வருஷம் என்னுடைய அத்தனை விஷயங்களிலும் முட்டுக்கட்டைகள். கல்யாணம் நடக்கலை, நடந்த கல்யாணம் சரியில்லை, அல்லது எதுவுமே எனக்கு சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, எதுக்காக பிறந்தேனே தெரியல, அந்த அளவுக்கு போன வருஷம் மன அழுத்தம். இந்த வருஷமாவது எனக்கு நல்ல அமைப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன பலன்களை எப்படி தரப்போகிறது? நான் அடிக்கடி ஒரு முன்னுரை மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த வருட பலன்கள் எப்படி உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. 12 ராசிகள்லையும் கோடிக்கணக்கானவர்கள், உலக மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு 800 கோடி பேரையும் பிரித்தோம்னா 12 பங்காக பிரித்தோம்னா ஒரு ராசிக்கு 60-65 கோடி பேர் கண்டிப்பாக வருவீங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களுடைய இயக்கத்தை தாங்க இதை வச்சு நம்முடைய புத்தாண்டு பலன்களை கண்டிப்பாக சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்றதை கணிச்சு தான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களாக சொல்லுகிறோம். இந்த பலன்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளையும் வச்சுத்தான், அதாவது கோட்சாரம் மற்றும் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை இணைத்து தாங்க பலன்கள் நடக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி, இந்த வருஷம் ஏதாவது சிறப்பான பயிற்சிகள் எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிலையாக இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியே கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டில் சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக கிடையாது. அவர் ஒரே இடத்தில் மீன வீட்டில் நிலையாக இருக்கின்ற அதே நிலைமையில் டிசம்பர் மாதம் முதல் வாரம் இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே கீழே இறங்கி மகர வீட்டிற்கு வந்து விடுகிறார். இப்போது சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடக வீட்டிற்கு போகிறார். அப்போ ராகு கேதுக்கள் கடகத்திலும் மகரத்திலும் மாறக்கூடிய சூழல்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க, குரு பயிற்சி. அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறகுதுன்னா சரியாக ஒரு 40-45 நாள்லேயே 7 வாரங்களிலேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக ஒரு உன்னதமான மாற்றம் நிறைந்த குரு பயிற்சி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். இது ஒரு பெரிய மாற்றம்ங்க. 12 வருஷத்திற்கு ஒரு தடவை வந்து குரு பகவான் உச்சத்தை அடையும் போது உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு நன்மையான பலன்கள். இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விடிவு காலம் வரப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சனி கெடுப்பார் என்றால் குரு கொடுப்பார் என்பது தான் உண்மை. ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களை குறைப்பது, ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து மாற்றங்களை நல்ல விதமாக தருவது, முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம் என்கின்ற பண வருமானம் போன்ற அமைப்புகளை கொடுப்பது குரு பகவான் என்பதாலும், அபூர்வமான 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி இப்போது நடக்கப் போகிறது என்பதனாலும் உண்மையிலேயே மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது. ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு அதிசாரம் என்கின்ற முறையில் போன முறை எப்படி அவர் மாறினாரோ அதை போலவே டக்குன்னு அடுத்த ராசிக்கு மாறினாலும் பின்னாடி அப்படியே வேறு மாதிரி வந்துடுறாரு. இந்த குரு பயிற்சியின் மூலமாக டிசம்பர் மாதத்திலிருந்து கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகம் கடகத்தில் ஏற்படுது. இந்த கடகத்தில் குரு கேள யோகம் ஏற்பட்டாலே உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சீராகி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 மாதம் கழித்து கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் பார்க்கும் பொழுது ராகு கேது குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி என்பவை ஓரளவிற்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமைகளில்தான் இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. பெரிய சோதனைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்காது. ஆகவே சென்ற வருடத்தைப் போல அல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஓரளவிற்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய புத்தாண்டாகவே அமையும் என்பதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட தன்மையில் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு 90% மார்க்கு கொடுக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். ஒரு 7-8 வருஷமாக மகர ராசிக்காரர்கள் நல்லா இல்லைன்றது தான் உண்மை. அதுவும் ஜென்மச்சனி 2020, 2021, 2022 உங்களை போட்டு பெரட்டி உருட்டி அப்படியே அமுக்கி காலில் போட்டு மிதிச்சு துப்பிடுச்சு. யாருமே நீங்கள் மகர ராசிக்காரங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நல்லா இல்லை. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, அந்தளவுக்கு மோசம் இல்லை தான். ஆனாலும் முழுசாக வெளியே வரலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முழுசாக வெளியே வரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும். என்னையா காரணம்? ஜூன் மாதம் 2ஆம் தேதி
குருப்பெயர்ச்சி உச்சனாக வருகிறது, 7ஆம் இடத்திற்கு வருகிறது. அந்த 7ஆம் இடத்திற்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறது. கூடுதல் போனஸ் ராசிநாதனையும் பார்க்க போகிறது. ராசி சுபத்துவம் அடைந்தாலே உன்னத பலன்கள் நடக்கும். ராசிநாதனும் சுபத்துவம் அடைந்தால் கூடுதலான உயர்வான உன்னதமான பலன்கள் நடக்கும். வார்த்தையை செலக்ட் பண்ணி தான் பேசுகிறேன். ஆக என்னமோ சொல்லுவாங்களே, கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு ஒரு விளம்பரம் இல்லை, அந்த மாதிரி கண்ணா 20 லட்டு திங்கக்கூடிய ஆசையும் தகுதியும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் ஏமாற்றம் இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் துரோகம் இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் வலி இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் வேதனைகள் இருந்ததோ அவைகள் அத்தனையும் அப்படியே துடைத்து எறியப்படக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டாக, சில விடை தெரியாத ஒரு கேள்விகளுக்கு காரணம் தெரியக்கூடிய, விடை தெரியக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். வாழ்க்கை அமையும். போன வாழ்க்கை திரும்பி வரும். போன பணம் திரும்பி வரும். போன கௌரவம் மரியாதை திரும்பி வரும். யார் நம்மளை மதிக்கலைன்னு நினச்சிங்களோ, யார் நமக்கு துரோகம் பண்ணாங்கன்னு நினச்சிங்களோ, அவங்க உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் சீட்டு உங்கள் டேபிள் முன்னாடி வந்து நின்று, ஐயா சாமி பழச மனசில் வச்சுக்காதீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு நிற்கலைன்னா ஒரு நாள் மகர ராசிக்காரங்க இந்த வருஷத்தில் என்ன நினைப்பீங்க? அந்த அளவிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய உன்னத பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இவ்வளவு நடக்குதே, நான் சும்மா வீட்டில் உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருந்தால் நடந்துருமான்னு கேட்டால் இல்லைங்க, ஜோசியம் அப்படி இல்லைங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்தவாறு நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. குறிப்பாக ஒரு 40 வயது 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சோதனை வேதனை இந்த இதிலிருந்து விலகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை, தொழில், வியாபாரம். ஐயா புதுசாக வியாபாரம் பண்ண போகிறேன், பண்ணுங்கள். தொழில் பண்ண போகிறேன், சூப்பராக இருக்கும். வேலையை விட போகிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, விடுங்க தைரியமாக, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கவலைகள்லாம் வந்துடாது. பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம், ஒரு இரட்டிப்பு லாபங்கள் வரக்கூடிய தன்மை. குடும்பமே அமையப்போகுது, ஏற்கனவே கொஞ்சம் சிக்கல் இருக்குது, சேரப்போகிறது. நல்லவைகள் அப்படியே 90% நடக்கக்கூடிய தன்மை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகர ராசிக்கார பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக சொல்லுவேன், அம்மா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் அப்படியே படிப்படியாக விலகும். புருஷன் உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் விலகப் போகிறது. பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமல் இருந்தது, கட்டி கொடுத்த பிள்ளையால் கவலைகள் இருந்தது, கண்ணீர் இருந்தது, அவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக படிப்படியாக தீரக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு.